பிறந்தது. அன்னைக்கு போர் சேவகனுக்கு தெரியாது. ஈட்டியால குத்தும் பொழுது புறப்படுகிற அந்த செந்நீரும் அந்த தண்ணீரும் ஒரு சபையை உண்டாக்க போகிறது. மனவாட்டியாகிய சபையை அது கழுவி பரிசுத்தப்படுத்தும். அது தேவனுக்கு முன்பதாக சுத்தமான ஒரு மனவாட்டியாய், கரைதிரை அற்ற ஒரு மனவாட்டியாக நிறுத்த போகிறது என்றது அந்த மனுஷனுக்கு தெரியாது. என் இயேசு தமது சுய ரத்தத்தினால் மீட்டு கொண்ட சபை, தம் சொந்த ரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். அவர் நமக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வருகை. இன்னொரு ராஜ்யம் வரப்போகுது. நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சரீரத்தை கலைந்து விட்டு தேவனோடு கூட இருக்க போகிறோம். இந்த உலகம் முடிய போகுது. இந்த உலகத்தின் முடிவு நாட்கள் வந்தது. இந்த முடிவு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆயிற்று ஆயிற்று என்கிற அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து துணிக்கிறதை நாம் காதுகள் கேட்கட்டும். ஹல்லேலூயா. ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியானவர் சொல்லுகிறார் வா, மனவாட்டி சொல்லுகிறது வா என்று சொல்லி ஆவியானவர் நம்மை வரவேற்கிறார். மனவாட்டி அவருடைய வருகையை வரவேற்கிறது. நாமும் கூட ஆண்டவருடைய வருகையை வரவேற்று, அப்பா நாங்கள் உம்மோடு வருகிறோம் அப்பா, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியை அழகாக ஜொலித்திடுதே. பாருங்கள், ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணும் பொழுது அந்த வீட்டை அவ்வளோ அலங்காரமாக ஜோடிப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டி எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த ஓப்பன் பண்ணுற நாளில் அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க. அவ்வளோ லைட்ஸ் போடுவாங்க, அவ்வளோ பாட்டு, அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒரு புது வீடு கட்டி அதில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆனால் ஆண்டவர் கையால் கட்டப்படாத ஒரு நகரம், மனுஷர் கைப்பட்டு செஞ்ச ஒரு நகரம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படியாக நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன். ஆண்டவர் நம்மை அவரோடு கூட அவருடைய மாளிகையில் அமர பண்ணும்படி கர்த்தர் நம்மை வரவேற்கிறார். பூமியில் உள்ள எந்த பட்டணத்தினுடைய பெயரும் பரலோகத்தில் கிடையாதுங்க. பூமியில் உள்ள எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, வாஷிங்டன், சிகாகோ, இன்னும் எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனையோ தலைநகரங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நகரத்துடைய பெயர் இருக்குது, அது எருசலேம். அது எருசலேம். அந்த எருசலேம் நகரம் பரலோகத்திலையும் புதிய எருசலேம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நாம் இந்த அடுத்த 2 பாட்டும் இந்த பூமிக்குரிய பாடல் அல்ல, பரலோகத்தின் நம்பிக்கை, பரலோகத்தின் வாஞ்சையை குறித்து வெளிப்படுத்துகிறதான இந்த பாடல் பாடலாமா?
சரீரத்துல ஒரு பலன், ஆவியில ஒரு பலன், ஓ ஆத்மாவில ஒரு பலன், சிந்தனையில ஒரு பலன், மனதில ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. லிபா ஷபா லாகா ரபோ ஓ தா கமோதன தேவ தூதர்கள் அங்கே வானத்திலிருந்து வெளிப்பட்டு சொன்னார், கலிலேய மனுஷரே, நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அதே போல வருவார். எப்படி மேகங்கள் அவரை ஏற்றுக்கொண்டதோ அதே போல அந்த மேகங்கள் வழியாகவே இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ரிபா ஷாகா ரபோ ஓதலாகா பதலா. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் துக்கப்படுறீங்க? ஏன் வானத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவரை வரவேற்கலாமா? ஆண்டவரே, அப்பா முதல் வருகையில நீ பிறந்த பொழுது உம்மை வரவேற்க ஒருவரும் இல்லை அப்பா. ஆனா நட்சத்திரங்கள் கைகொட்டி பாடினது, தேவபுத்திரர்கள் ஏகமாய் கம்பீரித்தார்கள். ஆண்டவர் வெளிப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையான ஆண்டவர் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். அவரை வரவேற்பதற்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கினாங்க. அதே போல மீண்டும் ஆண்டவர் வரும் பொழுது ஒரு தேவ தூதருடைய கூட்டம் வரும், பரலோகத்தில் இருக்கிற சேனை இறங்கும். ஹல்லேலூயா. 1000 10,000 பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் வருகிறார். இந்த நம்பிக்கையினால் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுவோம். ஹல்லேலூயா. மரித்தவர்களை வைத்துக்கொண்டு ஹல்லேலூயா. மரண நேரத்தில் நம்ம எல்லாம் தியானிக்கிற ஒரு நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வருவார். இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம், திரும்ப எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு அவரோடு கூட சேர்ந்து நாமும் அவர் ஆண்டவரை வரவேற்க நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடலாமா? என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே. தானா
அல்லேலூயா. சந்தோஷத்தையே காணுமே. பரலோகம் போகணும்னு சொன்னா என்னது பரலோகத்துக்கு நம்ம போகணுமா அப்படி? இந்த உலகத்தில் நமக்கு என்னங்க வேலை? இந்த உலகம் எவ்வளோ மாயை, எவ்வளவு குப்பை, எவ்வளவு அசுத்தம், எவ்வளவு பொய். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்கள், பூமியில் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. பரலோகத்தில் பாவம் செஞ்சவன் பாவத்துக்கு இடமே இல்லை. நாம் விரும்புகிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எங்கே போகிறோம் வாழ்க்கையிலன்னு தெரியாதவங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம போகிற இடம் எங்கே நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த பூமியில் எவ்வளோ வேணாலும் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு இல்லாமல் ஒருவராகிலும் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. தேவன் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பார். சிறியோரையும் பெரியோரையும் எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக இருந்தால் எவ்வளோ ஒரு மேன்மை பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குரூப்பில் அனுப்பி விட்ருப்பேன். எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரில. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகுங்கள், ஒரு காலம் உங்களை அறியேன். எவ்வளோ மீனிங்ஃபுல்லானது தெரியுங்களா? இந்த பூமியில் நம்ம 50-60 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு பரலோகம் போகும்போது உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொன்னோம், தெரியாது. பிசாசை துரத்தணும், எனக்கு தெரியாது. வியாதிகளை குணமாக்கணும், தெரியாது. அநேக அற்புதங்களை செஞ்சோம், தெரியாது. அக்கிரம செய்யக்காரன் பூமியில் அந்த கிரியை செஞ்சால் பெரிய பெரிய ஊழியக்காரம்பாங்க. ஐயோ, அவர்கிட்ட போனால் அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது, அவ்வளோ தீர்க்க தரிசனம், அவ்வளோ குணமாக்குற வரும், பிசாசுகள்லாம் ஓடுது. அந்த உலகத்தில் பெரிய ஆள். ஆனால் பரலோகம் தெரியாதுன்றச்சுன்னா ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன், தாழ்விலிருந்து உண்டானவன். எங்கே தேவன் அதாவது மனிதன் தேவனை உயர்த்தி இனி நான் அல்ல கிறிஸ்துவே சொல்லுங்கள், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அந்த வாழ்க்கை வாழ்கிறவன் தான் பரலோகம் போக முடியும். கிறிஸ்துவே, 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 கிறிஸ்துவே. இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிறேன். பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, ஏசு என்னை கைவிட்டார், ஏசு என்னை மறந்துட்டார். இன்னைக்கு இந்த போன வாரம் நிறையா ஃபோன் கால், எனக்கு நிறைய பேரை பார்க்கும்போது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா? ஏசு உண்மையிலுமே இருக்காரா? பார்சியல், அதாவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவர் கைவிட்டார்னு சொன்னால் நீங்கள் நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு எனக்கு சுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த மனுஷன் அவ்வளோ கால் அவ்வளோ வீங்கி போய் படுத்த படைக்கல வருஷ கணக்கில் கிடக்குறாரு. நீங்கள் நான் அப்படியே கிடக்கிறோம். இன்னொரு பையன் 20 வயசு பையன் சின்ன பிள்ளைகிட்ட ஜட்டியை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். பிறந்த 20-24 வயசு பையன், 22 வயசு பையன். மன வளர்ச்சி இல்லை, இவ்வளோ பெருசுக்கு இருக்கிறான். ஜட்டியோடு வெளியில் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, பார்க்கவே முடியல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்கிறார், அவர் அறிகிற அறிவை கொடுத்துருக்கார். நீங்கள் வெளியில் போய் ஒவ்வொரு இடமா நீங்கள் போகும்பொழுது தான் ஜனங்கள் அனுபவிச்சுட்ருக்கிற கொடுமைகள். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எப்பயுமே தப்பாக மட்டும் கணக்கு பண்ணிடாதீங்க. கர்த்தரை அறியாதவங்க நல்லா இருக்காங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே சொல்லிடாதீங்க. அவங்க நல்லாலாம் இல்லை. ஆண்டவரை அறியாதவங்க நல்லாலாம் இல்லை. வெளியில் வேணால் அப்படியே அந்த நடிகைகள் வந்து வேஷம் போட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வேணால் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர தினம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தினம் அவங்க கொடுமை பிசாசு அவங்கள வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கிறான். நமக்கும் இன்றைக்கி ஜீவனுள்ள தேவன் இருக்கார், கல்வாரி சிலுவை இருக்குது, போய் கட்டி பிடிச்சிக்கலாம். அவரை யார் இருக்கா? ஸோ ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் முறுமுறுத்தவே கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். நேற்று 2 பேருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன்டவர் இவ்வளோ பாடு கஷ்டம்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசில் தான் குழந்தை தருவேன்றது அவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார். ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொல்லவே இல்லை, இந்தா தர்றேன். ஒவ்வொரு தரம் கேட்குறப்பெல்லாம் எலியேசரை வச்சுக்கோங்க ஆண்டவர். இல்லை உன் கர்ப்ப பிறப்பு தான். இஸ்மாவேல் வந்தாச்சு, ஏன் கர்ப்ப பிறப்பு? இல்லை அவன் இன்னொருத்தன் வச்சிருக்கிறேன். சொல்லவே மாட்டார் பாருங்க. முன்னாடியே சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, எப்போ ஆபிரகாம் உனக்கு 75 இயர்ஸ் 100 இயர்ஸில் தான் உனக்கு குழந்தை தருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா விசுவாசம் பேர். அதெல்லாம் ஆண்டவர் 100 வருஷத்தில் பார்த்து தருவார் அப்படின்ட்டு.
ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவரை போல காரியத்தை மறைக்கிற தேவன் ஒருவரும் இல்லைங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார். யாக்கோபை வச்சு வாங்கினாரு. யாக்கோபு தேவனுக்கோடு அவ்வளோ நெருங்கி உறவாடிட்டு இருக்காரு. யோசேப்பை எகிப்தில் வச்சு நான் வளர்த்துருக்கேன், ஆளாக்கியிருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட யாக்கோபுகிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் யாக்கோபோட பேசிகிட்டு இருக்காரு. யாக்கோபு பலி செலுத்திட்டு இருக்கிறாரு. அந்த அந்த தீனால் தேசத்தை பிரச்சனை ஆனதுக்கப்புறம், நீ போ, உனக்கு தரிசனமான தேவனுக்கு போய் ஒரு பலிபீடம் உண்டாக்குங்கிறாரு. போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதை சொன்னவர் பயப்படாத யாக்கோபு, உன் பிள்ளை இங்கே உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற நன்மைகளை அதான் வசனம் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை, மனுஷரோட இருதயத்தில் தோன்றவும் இல்லை. யார் அதை தோன்ற பண்ணாலும் ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் பல நேரம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, கைவிட்டாரோ அப்படிலாம் ஏன் அந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு இன்னமும் புரியல. அந்த சஸ்பென்ஸ் ஏன் வச்சுருக்காரு? நம்ம அனுபவிச்சுட்ருக்கிற கஷ்டம், நம்ம அனுபவிச்சுட்ருக்கிற சிறுமை, நம்ம அனுபவிச்சுட்ருக்கிற வேதனை, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக, அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இல்லை, பொறுமையாக இருப்பார். எனக்கு தெரியும், நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளோ முட்டி மோதி ஜெபம் பண்ணுங்கள், 1000 ஊழியக்காரனை கூட்டுவாங்க, எத்தனை தேசத்துக்கு வேணாலும் போங்க, ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், வாக்குத்தத்தங்கள் மேலே வரும், ஆனால் பிரச்சனை மாறாது. ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னு தெரிலங்க, ஆண்டவர் இது இந்த பாட்டுக்கும் நான் சொல்கிற காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், உங்களுக்குரியதை கர்த்தர் தருவார். நம்ம பல நேரம் நம்ம ஜெபங்களுக்கு அவர் கண்டு காணாதது போல இருப்பார், ஆனால் நிச்சயம் பதில் கொடுப்பார். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிறேன். நான் கருத்தோடுன்னா என் தாயின் கருவை நான் நிச்சயமாக வர நாட்களில் எலும்புகளை குறித்து நான் பேசுவேன். அந்த தாயின் வயிற்றில், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதத்தை நீ அறியாயே. இன்ன வரைக்கும் மெடிக்கலில் கண்டுபிடிக்க முடியல அந்த எலும்பு எப்படி அங்கே உருவாகுது. ஆச்சரியம். நம்மளை அதாவது அந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் கருவினுடைய கண்கள் கண்டது, என் எலும்புகள் உமக்கு முன்பாக மறைவாக இருக்கவில்லை. அங்கேயே நம்மளை பார்த்துட்டாரு, அங்கேயே முன்குறிச்சிட்டாரு, அங்கேயே குறித்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம உற்சாகத்தோடு பாடலாமா? நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறேன். நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன்,
நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே மகன் இயேசுவையே பாடுவேன். கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே மகன் இயேசுவையே பாடுவேன்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அல்லவோ? இதோ அந்த நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுமே. ஓ ரிபலா ஷபரி பக்கரபலா ஷபரி கபா ரிபலா கரபலா ஷபரி கரபலா பரபா ரிபலி ஷபபா ரிஷபரி கரபரபரபரபா. எல்லாராலும் மறக்கப்பட்டு போன நிலைமையில, எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட நிலைமையில, இனிமே இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதுன்றது போல எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியங்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். ஓ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இது இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட போது இதோ அவர்கள் தேசம் முற்றிலுமாக அழிந்து போனது. அந்த ஜனம் உலகமெங்கும் சிதறுண்டு போனார்கள். இனி அவர்களை நினைப்பார் ஒருவரும் இல்லை. நம்பிக்கை எல்லாம் அற்று போனதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்தை துளிர்க்க செய்த தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின தேவன், மீண்டுமாக அந்த தேசத்தை எழுப்ப பண்ணின தேவன், ஒருவராலும் அந்த தேசத்தை தொட முடியாத படிக்கு, அசைக்க முடியாத படிக்கு தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்த்தவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக. நீங்களே மறந்து போயிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நினைவிலே வைத்து ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். அது வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தாமதித்தாலும் நீ அதற்காக காத்திரு, அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் நடக்கும். இனி அந்த காரியங்கள் தாமதிப்பது இல்லை. எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்க நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ? எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே ஆண்டவரே. ஒரு காலத்துல நான் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன், ஒரு காலத்துல நான் உங்களுக்காக எப்படியெல்லாம் ஓடினேன், இன்றைக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். இதை நினைத்து பார்ப்பவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை நினைவிலே வைத்திருக்கிற கர்த்தர் உண்டு. உன்னை என் உள்ள கைகளில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என்னாலே மறக்கப்படுவது இல்லை. உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. பெற்ற தாய் மறந்து போகலாம், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்து போகலாம். ஆனா உங்களை சுமந்த தேவன், உருவாக்கின தேவன், உங்களை முதிர் வயதிலும் சுமந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. உன் தாயின் கருவிலே நீ உருவான போது உன்னை என் கண்கள் கண்டதே. இந்த நாள் வரைக்கும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது, உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல நீ எங்க போய் ஒளிந்து கொண்டாலும், எல்லாருடைய கண்களுக்கும் நீ மறைந்து போனது போல ஒளிந்து கொண்டாலும், என்னுடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துவிடும்னு சொல்லி எலியா ஓடி ஒளிந்து கொண்டாலும் கர்த்தருடைய கண்கள் எலியாவை நோக்கி பார்த்து, எலியாவை இங்கே உனக்கு என்ன வேலைன்னு கேட்டு மீண்டுமாக எலியாவை நிமிரச் செய்த தேவன், ஊழியத்தை செய்ய வைத்த தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார். நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் உன்னை குறித்த என்னுடைய வார்த்தை நிறைவேற்றி தீரும் அளவும் நான் உன்னை விடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். நான் உன்னை விடுவதில்லை. நீ எந்த குகையில ஒளிஞ்சாலும் சரி, எந்த அறைக்கதவை சாத்தி கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த தேசத்துக்கு நீ ஓடி போனாலும் சரி, நீ நினிவேக்கு போகாம தர்ஷீஸ்க்கு ஓடினாலும் நான் உன்னை கொண்டு செய்வேன்னு சொன்னதை உன்னை கொண்டு தான் செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். நீர் மீண்டும் எங்களை அழைத்து வருவீர் ஆண்டவரே. நீர் மீண்டும் எங்களை மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. மீண்டுமாக நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற பண்ணுவீரப்பா. தேவன் அதை எங்களுக்காக செய்யலப்பா, உங்க நாமத்தின் மகிமைக்காக நீ சகலவற்றையும் எங்க வாழ்க்கையில செய்து முடிக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஒரு புது பலன் எங்களை நிரப்பட்டும் அப்பா. எங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் அகன்று போகட்டும். பட்ட காயங்கள், ஏமாற்றங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகன்று போக செய்யுங்கப்பா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கை, கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக வர்த்திக்க செய்வீராக.
வர்த்திக்க செய்வீராக. நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்க விரும்பவில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை அது மாறாத வார்த்தை, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. அது ஒருபோதும் அவரிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாது. உங்களை குறித்து அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை ஒருபோதும் அவரிடத்திற்கு வெறுமையாய் திரும்புவது இல்லை. அது அவர் வாயிலிருந்து புறப்பட்டதே, அது அவர் சொன்ன காரியம் வாய்க்கும் வரைக்கும் அவரிடத்திற்கு அது வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு அப்படியே நீர் எங்களை குறித்து சொன்ன சகலவற்றையும் நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் உறவுகள் அல்ல, எங்களுக்கு எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. தாய், தகப்பன், சகோதரன், உற்றார், உறவினர், எங்கள் நம்பிக்கை, எங்கள் நியாயாதிபதி, எங்களுக்காக வழக்காடுகிறவர் எல்லாரும் நீங்க தான்ப்பா, எல்லாரும் நீங்க தான்ப்பா. எங்கள் கண்ணீரை துடைப்பவர், எங்களை அணைத்து கொள்பவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. இன்னைக்கு நாங்கள் எந்த தேவைகளோடு வந்திருந்தாலும் கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற நீர் ஒருவர் போதும் அப்பா. ஒருவரால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. அப்பா, நம்பி உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள், தேவைகள், விருப்பங்கள், வாஞ்சைகளை கர்த்தருடைய கரத்திலே வைக்கிறோம். யெகோவா ஈரே அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இம்மட்டும் நடத்தினவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா, கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அன்றைக்கு பலியிடப்பட்டதே, அது எங்களுக்காக பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒப்பாக இருக்கிறதே அப்பா. அதனால நாங்கள் இதோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமே. இன்றைக்கு யெகோவா ஈரேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோமா? உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கல்வாரி சிலுவையில் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே,
ஆத்மா சரீரம் உம்மை துதிக்கட்டும். என் சிருஷ்டிகரை துதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, என் கரு உம்முடைய கைகளாலே உருவாக்கப்பட்டது ஆண்டவரே. நேர்த்தியா என்னை உருவாக்கின தேவனே, என் இருதயம் துதிக்கட்டும் அப்பா. என் நாடி நரம்புகள் துதிக்கட்டும் ஆண்டவரே. என் எலும்புகளுக்குள்ளாக அடைப்பட்டு எரிகிற அக்கினி அது கர்த்தரை துதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் உயிர் நீங்க தான்ப்பா. எங்களை எவ்வளவாய் நீர் நேசித்தீர். எங்களுக்காக உமது ஜீவனையே கொடுத்தீரே. அந்த மேலான அன்பை நினைத்து நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இன்றைக்கு பிழைத்திருப்பது உம்முடைய கிருபை அப்பா. எங்களுக்குள்ளாக இருப்பது உம்முடைய சுவாசம் அல்லவோ. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எங்கள் இருதயம் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கக்கூடிய அந்த துதியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து தேவனே உம்மை துதிக்கிற கிருபையை தாங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்தி கொண்டே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் நாவு உமது நாமத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கட்டும். உலகத்தின் கவலைகள் பாரங்களை எங்களை அழுத்தி போடாத படிக்கு கர்த்தாவே உம்முடைய சந்தோஷத்தினால இன்றைக்கு எங்களை திருப்தியாக்குங்கப்பா. அப்பா, ஆனந்த தைலத்தினால எங்களை அபிஷேகம் செய்யுங்கப்பா. கவலை நீங்கட்டும், துக்கம் நீங்கட்டும், பாரம் நீங்கட்டும் ஆண்டவரே. பாரம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அழுக்கு வஸ்திரம் அல்ல, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் துதியின் ஆடையை நீர் கொடுப்பீராக. துதியின் ஆடையை கொடுப்பீராக. நாங்கள் கம்பீர சத்தத்தோடு உம்மை துதிக்கும் படிக்கு இன்றைக்கு எங்களை உமது வல்லமையினாலே நிரப்புவீராக ராஜா. நிரப்புவீராகப்பா. நிரப்புங்கப்பா. இன்றைக்கு இந்த பாத்திரங்கள் வெறுமையா இருக்கக்கூடாது, அரைக்குறையா இருக்கக்கூடாது. அது நிரம்பி வழியணும் ஆண்டவரே. கர்த்தருடைய அன்பினாலே எங்கள் இருதயங்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளாக குறைந்து போகாத படிக்கு அது அனல் கொண்டு எழும்பட்டும் ஒவ்வொரு நாளும். எழும்பட்டும் ஒவ்வொரு நாளும். எங்கள் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு நடனத்தோடு எங்கள் தேவனை ஆராதிக்கும் படிக்கு இன்றைக்கு எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். எங்கள் கால்கள் அந்த பலன் உண்டாகட்டும், கைகள் அந்த பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆடி பாடி உம்மை துதிக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு கொடுங்க ராஜா. எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆனந்த சத்தத்தோடு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம். பா, எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.